ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் ஆட்டோமேட்டில் எப்படி அதாவது பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்பில் எப்படி நம்ம லிங்க் query எப்படி எழுதுறது, எங்கே எழுதுறது எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகும், அது ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டைரெக்டாக நம்ம கான்செப்ட் போயிடலாம். என்னென்னா நம்ம லிங்க் query ஒர்க் ஆகிறதுக்கு 3 ஃபைல்ஸ் வேணும். 3 ஃபைல்ஸ் அது என்னென்னா system.data.dataset.extension.dll, system.xml.dll, அதே மாதிரி system.xml.linkqueue.dll. ஓகேங்களா, இந்த 3மே தேவை. சரி, இந்த 3 எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சிம்பிள். நம்மளோட பிசியில் லோக்கல் டிஸ்க்கு சியில் போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த விண்டோஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட்.net அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கு 64 இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா DLL ஃபைல் இருக்கும். அதில் நமக்கு தேவையான DLL ஃபைல் மட்டும் நம்ம எடுத்தால் போதுமானது. இங்கே பார்த்தீங்கன்னா system.data.dll set extension.dll இருக்குது. அதே மாதிரி கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 DLL இருக்கா நமக்கு தேவையானது. அது எல்லாமே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு இந்த 3 DLL ஃபைல் இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா. செகண்ட் ஸ்டெப் நம்ம கோடு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இதான் நம்மளோட கோடு. இந்த அட்டாச் டு ரன்னிங் எக்ஸல் ஃபைல் என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸலை ரெஃபர் பண்ணணும். அதாவது இதுதான் நான் பண்ண போகிற ஒர்க் புக் அப்படின்றத ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த நேம் கொடுத்தா போதும். 1 2வது மீன்ஸ் ஓப்பன் ஆகிருக்க ஒரு புக். ஓகேங்களா, 1 2வது ரீட் ஃப்ரம் எக்ஸல் ஒரு ஷீட். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு புக்கு, அந்த இதுலேருந்து நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு எக்ஸல் டேட்டா வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த எக்ஸல் டேட்டா வேரியபிள் டேட்டா டேபிள். ஓகேங்களா, இப்போது நம்மளோட மெயின் கான்செப்ட்டுக்கு வர்றோம். run.net ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம VB.net நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்டு. ஓகேங்களா, ஸ்கிரிப்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெயினான கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட அந்த டேட்டா டேபிள் வேரியபிள் இருக்குங்களா, அது உள்ளே பாஸ் பண்ணுறேன். அது டேட்டா டைப் டேட்டா டேபிளை நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் டவுனில் நம்ம இங்கே ஒரு நேம் கொடுக்குறோம். இதுதான் நம்ம கோடுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம். அப்புறம் உள்ளே நமக்கு லிங்க் நமக்கு பாஸ் பண்ணுறோம், லிங்க் எழுதுகிறோம். ஓகேங்களா, அந்த லிங்க் சில அவுட்புட் வரும் இல்லையா, அந்த அவுட்புட்டுக்கு நேம் வச்சுருக்கு சாம்பிள் அவுட்புட். அது அப்படியே நான் அவுட் எடுக்கிறேன். நம்ம டேட்டா டைப் டேட்டா டேபிள் தான். அப்படியே எடுத்துகிட்டு வெளியே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது டேட்டா டேபிளாக தான் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு. இப்போ கோடில் நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக கான்செப்ட் என்னென்னா இந்த கம்பெனி நேம் ஈக்குவல் டு ஐடி சொல்யூஷனாக இருந்தால் அந்த லைன் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்றத நான் சொல்கிறேன். மேபி இப்போ இங்கே ஒரு லைன் ஐட்டம் இருக்குது. இதுவே ஐடி சொல்யூஷன் மறுபடியும் வேறு எது இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், வேறு இடத்துல கூட. அப்போ 2 லைன் ஐட்டம். அந்த 2 லைன் ஐட்டம் டேட்டா டேபிளில் நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் பாத் அப்படின்னு இருக்கா. இது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ கம்பெனி நேம் ஈக்குவல் டு டைம் பாத்னு கொடுத்தா நமக்கு 3 லைன் ஐட்டம் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, அந்த 3 லைனை எடுத்துகிட்டு வரும். இந்த 3 ஐட்டம் நமக்கு மறுபடியும் டேட்டா ரோலேருந்து நமக்கு டேட்டா டேபிளை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த லிங்க் query. ஓகே, வாங்க பார்த்துடலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு இங்கே 7 காலம் இருக்கு இல்லையா, அந்த 7 காலத்தோட ஸ்கீமா நான் இங்கே கோடில் எழுதி அந்த கோடை இந்த சாம்பிள் அவுட்புட்டுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ தட் இந்த சாம்பிள் அவுட்புட் கூட நமக்கு இப்போ எப்படி ஸ்கீமா இருக்கும்னா 7 காலம் வச்சு நமக்கு ஸ்கீமா இருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்டு, இந்த லைன் என்ன சொல்கிறேன்னா கீழே இருக்கிறது இந்த டேட்டா டேபிளை நான் ரோவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆஸ் நியூமரபிள் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு டேட்டா டேபிள் டேட்டா ரோவாக மாறிடும். ஸோ நமக்கு நிறைய ரோவாக இப்போ இங்கே இருக்கும். அதில் நான் வேர்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன், ஃபங்க்ஷன் ஆஃப் ஐன்னு வைக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு லைன் ஐட்டமாக நமக்கு லூப் ஆகுற மாதிரி இங்கே ஒர்க் ஆகும் இன்சைடில். ஓகேங்களா? ஸோ ஒரு லூப் ஆகும்போது நமக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம்? கம்பெனி நேம் ஈக்குவல், அதாவது அந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் நேம் கொடுத்துருக்கேன் இங்கே. இந்த காலத்தில் டைம் பாத் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாமே ஈக்குவலாக எனக்கு ஐயில் ஸ்டோர் பண்ணு கண்டினியூஸாக. இப்போ அடுத்த லூப் வரும், கண்டிஷன் மேட்ச் ஆகும், ஐயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு லைன் ஐட்டமாக பார்த்து நமக்கு ஐயில் ஸ்டோர் பண்ணி அந்த இது எல்லாமே அந்த லைன் 3 லைன் ஐட்டம் 3 நமக்கு இருக்கு இல்லையா, அந்த 3 லைன் ஐட்டம் சேர்த்து இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எப்படி எனக்கு காப்பி டு டேட்டா டேபிள், அதாவது டேட்டா டேபிளாக மாற்றிடும். ஓகேங்களா? அதை மாற்றினதை மீன்ஸ் இப்போ எனக்கு இந்த மொத்த லைன் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும், 3 லைன் வந்து ஒரு டேட்டா டேபிளாக இருக்கும். அந்த டேட்டா டேபிள் வந்து அந்த வேல்யூ எல்லாமே இந்த சாம்பிள் அவுட்புட் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சாம்பிள் அவுட்புட் கூட நமக்கு இப்போது டேட்டா டேபிள். ஓகேங்களா? அதுக்காக சரி. இப்போ மெயினான கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மெயினான கான்செப்ட் வர்றேன். ரெஃபரன்ஸ் டு பி லோடட். இப்போது இந்த ரெஃபரன்ஸ் டு பி லோடட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் பிசி அதில் போய்ட்டு நம்ம நெட் இங்கே வச்சுருக்கோம், இந்த ஹோல்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா போதும், நமக்கு இங்கே ரெஃபர் ஆயிரும். ஏன் நமக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன்னா இங்கே தான் நம்மளோட டிஎல்எல் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு இடத்துல ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம், உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் அவுட்டில் எது மேலே இப்போ வந்துருக்கும் பாருங்கள், 3 லைன் ஐட்டம் வந்திருக்கா. இப்போ நான் வேறு எது கொடுக்குறேன், சும்மா இது மட்டும் கொடுப்போமா, இல்லைனா மெடிக்கேர். ஓகே, இல்லை ஒன்றே இருக்குது, இது கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்த்துலாம், உங்களுக்கு ஐடியா இன்னும் கிடைக்கும். ஓகே, அதே போல் இங்கே நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் அவுட்புட்டில் எது மேலே இப்போ ஒரே ஒரு ரோ மட்டும் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு ஐடி சொல்யூஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லிங்க்கில் நீங்கள் எழுதிடலாம் படிக்க, பட் நமக்கு அந்த டிஎல்எல்லாம் என்னென்ன டிஎல்எல்லாம் வேணுன்றதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை ரெஃபர் பண்ணுறது எப்படி, அது எங்கேருந்து எடுக்கிறதுன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.